வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்க ஊர் சித்திரை திருவிழா வீடியோ தான். எங்க ஊர் திருவிழா எந்த மாதிரி இருக்கும் அண்ட் நாங்க வந்து எங்க வீட்டுல எப்படி சாமி கும்பிட்டோம், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். திருவிழா அப்படின்னாலே கண்டிப்பா எனக்கு மழை வரும்ல, ஸோ கிளைமேட்டுமே வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. காவடி பார்க்கறதுக்காக நான் வந்து கெட் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இது வந்து ரெவ்லான் அப்படின்ற ஒரு டே க்ரீம் தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ணலை. இந்த க்ரீம் போட்டு நார்மல் நம்ம பவுடர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நான் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுவே நல்லா பிரைட்டன் அப் பண்ணி காமிச்சிச்சு. ஆஸ் யூஷுவல் நான் காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு என்னோட மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து லைக்கா பாஸ் அப்படின்ற ஷேடு ஃப்ரம் த பிராண்ட் கால் நைக்கா. நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெட் பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது. இதே மாதிரி எக்ஸாக்டான ஸ்டெட் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப யூஸ் பண்ணி அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேஸ் போயிருந்தப்போ இது என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் நான் வாங்கிட்டு இன்றைக்கி அதை யூஸ் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஸ்டெட் நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் திங்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணி திருப்பி அதே மாதிரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதோட ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டே இப்போ வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து சாமி பார்க்க போக போகிறோம். எல்லா வருஷமுமே எங்கள் பெரியம்மா வீட்டில் நின்று தான் நாங்கள் சாமி பார்ப்போம். ஸோ போயிட்டு இருக்கப்பவே ஆப்போசிட்டில் வந்து சாமி வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படியோ வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காவடி பார்க்கறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னோட அத்தை பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட போய் நாங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பேர் வந்து நின்றுருப்பாங்க. எல்லாருமே காவடி பார்க்கறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸைட்மெண்ட்டோட. ஸோ திருவிழா அப்படின்னாலே இந்த மாதிரி ட்ரம்ஸு, பறை இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அதை பார்க்குறதுக்கு நின்று நம்ம நேரில் வந்து ரசித்து கேட்குறதுக்கு வந்து அந்த உண்மையான திருவிழாவோட வைபே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி தான் நாங்களும் நின்று ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இவங்க தான் எங்கள் ஊர் காவல் தெய்வம் வீரப்பயனார். இந்த கோவிலில் தான் வந்து சித்திரை ஒன்னன்னைக்கு எல்லாருமே காவடி எடுத்து பால் குடம் அது எல்லாமே வந்து வேண்டுதல் பண்ணி அது எல்லாமே நிறைவேற்றுவாங்க. இயர்லி வந்து இந்த மாதிரி தான் திருவிழா வந்து எங்கள் ஊரில் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. அவ்வளோ க்ரௌடு வந்து பயங்கரமாக இருக்கும். ஊரே வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் சித்திரை ஒன்று எங்கள் ஊரில். சாமிக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு காவடியை வந்து இந்த தாத்தாவோட காவடி தான் வந்து எங்கள் ஊரில் போகும். அதுக்கு பின்னாடி தான் மற்ற எல்லா காவடியுமே வந்து போகும். ஸோ வந்து இப்படி தான் வந்து ப்ரொசீஜர். எப்போவுமே வந்து இவருடைய காவடி தான் ஃபஸ்ட்டாக வந்து போகும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா காவடி எடுப்பாங்க. 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி வேண்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே இயர்லி இந்த மாதிரி எடுப்பாங்க. பார்த்தீங்களா, லைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பேர் வந்து காவடி எடுப்பாங்க. இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வந்து காவடி வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பாப்பாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அந்த க்ரௌடு அண்ட் சவுண்ட்லாம் பார்த்து அவங்க அழுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கத்துனதில் அவங்க பயங்கர எக்ஸைட் ஆகி பயங்கரமாக அவங்களும் கத்துனாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் அந்த கிளிப்பிங்.
காவடியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு கேட் வந்து அப்பப்போ கெஸ்ட்டாக வந்துட்டு போகும். ஸோ அதை பார்த்து வந்து பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால. ஆனால் அதுதான் பாப்பாவை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. அப்போ உன்னை பார்த்து பூனை பயந்துருச்சுடா. ஸோ எங்கள் மாமா வீடு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஆச்சியோட வீடு. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து விளையாண்டது எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து இங்கே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் என்னோடய மாமா பொண்ணு கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே நல்ல ஒரு டைம் பாஸாக அன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக போயிட்டு இருந்துச்சு. அங்கேயே வந்து டின்னரும் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து திருவிழாக்கு ரெடியாக வேண்டியது தான். மார்னிங் வந்து வெதரே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து அதை பார்த்தே வந்து பயங்கரமாக எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கோலத்தை போட்டு அன்றைக்கி டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து நான் அந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் பழனி விலாக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நான் வியர் பண்ணியிருந்ததை. ஸோ வந்து இந்த வெயிலுக்கு வந்து வேறு எந்த காஸ்ட்யூம் போடுறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. நல்லா சிம்பிளாக வந்து இந்த ஒரு சாரீ வந்து வியர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய ஹேர் ஸ்டைல் இது தான், அதுவும் போட்டாச்சு. பூஜை ரூமுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பாப்பா கிட்ட இருந்த நியூ கோல்டு அண்ட் ப்ரீவியஸ் விலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பாப்பாக்காக பேங்கில் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விளக்கெல்லாம் போட்டு மனசுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த சித்திரை ஒன்று வந்து எங்களுக்கு வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கவும் தான் பாப்பாவுமே எழுந்தாங்க. ஸோ அவங்கள குளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே போயிட்டுருக்குதுங்க. ஸோ இப்படியும் நானும் அவங்களும் அப்படி இப்படி விளையாட்டு காமிச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாப்பாவை. அண்ட் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லைன் டேட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க குடிச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பாட்டில் அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நெஸ்டம் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வேறு வழியே இல்லை நமக்கு. அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஏர்லியராகவே வந்து சாமி கிளம்பிட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஏர்லி 9 o'clock வந்து தான் கிளம்புவாங்க. அன்றைக்கி வந்து 8:30க்கெலாம் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் சாமி பார்க்க மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி காவடி எல்லாமே வரிசையாக வந்து பார்த்துருக்கோம். தர்ஷினி மட்டும் ஜூம் பண்ணவா? வேணாம் கேமரா பயப்படுது. உன்னை ஜூம் பண்ணா ஏலியன்றாங்க. ஒரு சில கிளிப்பிங் எல்லாமே நான் அப்படியே ஒரிஜினல் ஆடியோவோடவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட் அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி வந்து வைப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரியாலிட்டியாக காட்டுறதுக்காக.
ராஜா ராணி விளையாட போறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணி குலுக்கி வந்து போட போறேன். விளாட வந்த மூஞ்சிகள்லாம் பார்த்துக்கோங்க. விளையாட வந்த மூஞ்சிகள்லாம் பாருங்க. இவங்க அத்தை. நான் தான் ராஜா. ஏ நான் தான் ராணியை கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் இதுதான். அதே நம்பிக்கை திருப்பி வச்சா நீ ஜெயிச்சுவ. வேணாம், அதே நம்பிக்கை திருப்பி வைக்க மாட்டேன். இப்ப இந்த மூஞ்சி ராணியா இருக்குமா? இவங்க ராணியா? இவங்க ராணியா இல்ல இவங்க ராணியா? சரி, ஹஸ்பண்டை நம்புவோம். அதான் சொல்ல வரேன், ஹஸ்பண்டை நம்புவோம். ஏமாத்துறாரா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பா ஏமாந்து போவேன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நீங்க தான் ராணி, கொடுங்க. கரெக்டா? அம்மு சொல்லுங்க, நீங்க தான் ராணியா? சூப்பர், நீங்க ஏமாத்தல. ஐ லைக் இட். அங்க பாருங்க எங்க அண்ணாவை பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருக்காங்க. அம்மா தூங்காம எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கு. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 99 ஃபேக்ட்ரியில வாங்கினது. ஆனால் இதில் கொஞ்சம் வாழைப்பழம் ஆயிடுச்சு. ஆமாம், பனானா சாப்பிட்றேன்னு சொல்லி ஃபுல்லாத்தையும் அழுக்கு பண்ணி வச்சுட்டா. First place goes to Karthika. கிளாப் பண்ணி தொலைங்க. ஏ Third place goes to Ashwini. ஏ சூப்பர். Fourth place goes to Menaka. Fifth place goes to Vijayalakshmi. And the last place, Kakku's place goes to Darshini. பிள்ளைங்க கூட நல்லா ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக மார்னிங் சாமி பார்க்க நாங்கள் மிஸ் பண்ணனால ஈவினிங் போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் வந்து போயிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் அப்போ தான் வந்து கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடியே ஐயனார் சிலை இருக்கும். டெக்கரேஷன் எல்லாமே அன்றைக்கி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சாமி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் வாழைப்பழம் அது எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். பாப்பா அப்போ தான் தூங்கி எழுந்தா. ஸோ அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு நான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அன்றைக்கி பர்டிகுலராக எல்லா சாமிக்குமே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்துட்டு வீரப்பையனார் சாமிக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. கோவில் சுற்றி இருக்கிற வால் பெயிண்டிங் வந்து எல்லாமே நம்ம சின்ன வயசுல கேட்ட கதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். அன்னைக்கு வீரப்பையனார் சாமி வந்து இந்த மாதிரி அலங்காரத்துல தான் அழகா இருந்தாங்க. பாருங்க. வித்தின் 10 மினிட்ஸ்ல அன்னைக்கு நாங்கள் சாமி பார்த்துட்டோம். அண்ட் இந்த சாமியோட ஸ்டோரி வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறப்போ டெடிக்கேட்டடாக இந்த சாமி எப்படி வந்தாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சாமிக்குமே வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முருகனுக்கு பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து எவ்வளோ அழகாக வேல்லாம் வச்சு ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் இங்கே பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த சைக்கிள் வித் இந்த சாக்லேட் சுகர் கேண்டி வந்து நான் பார்க்குறேன். இந்த மிட்டாய் வந்து எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் சாப்பிட்டது, இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் வந்து இந்த இதை பார்க்குறேனேவும். ஸோ பார்க்கவுமே செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. இது கூடவே சுகர் அப்புறம் ஒரு ஜாம் இருக்கும். அண்ட் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து டிப் பண்ணி கொடுப்பாங்க லாஸ்ட்டாக. வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து இதை சாப்பிட்றேன். ஸோ
எத்தனை பேருக்கு இந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்குறது இப்போ வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஷாப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஸோ அடுத்து வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, இது வந்து தென்னங்குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லது நம்ம பாடிக்கு. பாடி ஹீட்லாம் வந்து இது சாப்பிட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுவும் வந்து நான் அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். பாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இவ்வளோ ஷாப் வந்து இருக்குது. அண்ட் வந்து நாங்கள் கிளம்புறப்பவே அரௌண்ட் 6 o'clock இருந்தனால எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மார்னிங்கே வந்தவங்க தான். எல்லாருமே வந்துட்டு அங்கே உட்காந்து வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியாகவுமே வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து நடந்தே தான் வருவாங்க கோவிலுக்கு. ஸோ நாங்களும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனதுமே வந்து நான் மெயினாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சது வந்து சூப்பர் சிங்கர் தான். இதை நான் மிஸ் பண்ணாமல் வந்து வீக்லி வந்து பார்த்துருவேன். அதுவும் இந்த டைம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் பிடிச்ச பாடல் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நானே என் ஹஸ்பண்டும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஈகரா அப்படின்னா வந்து மேட்ச் தான். சிஎஸ்கே அண்ட் எம்ஐக்கு வந்து மேட்ச் இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ சூப்பராக வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏதாவது இருக்கீங்களா? எஸ்பெஷலி திஸ் கிளிப்பிங்ஸ் ஃபார் யூ அகைன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.